ஓம் நமச்சிவாய. இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆயுள் ஸ்தானம்னா என்ன, ஒருத்தருடைய ஆயுளை நிர்ணயிப்பது எப்படி, ஒருத்தருடைய ஆயுள் பலமாக இருக்கிறதுனா எப்படி. சிறு வயதிலேயே சில பேர்த்துக்கு மரணம் வந்துடும் 12 வயசுக்குள்ளே. அதுக்கு அது ஒரு தோஷம், பாலாரிஷ்ட தோஷம்னு பேர். அது யாருக்கு வரும்? 12 வயதுக்குள் இறக்கின்ற குழந்தைகளுக்கு கிரகங்கள் எப்படி இருக்கும், 90 வயசுக்கு மேலே வாழ்கிறவங்களுக்கு என்ன விதமான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம் ஆயுள் ஸ்தானத்தை பற்றி. இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். ஜோதிடத்தை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆயுளுங்கிறது லக்னத்தினுடைய 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். லக்னத்தினுடைய 8ஆம் இடம், லக்னத்திலேருந்து 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானங்கிறோம். அந்த ஆயுள் ஸ்தானங்கிறது ஆயுளை மட்டும் சொல்லாது, அது ஆயுள் பாவகம்தான். இருந்தாலும் அது ஆயுளுக்கு சமமான கண்டங்கள், பயம், எதிரியினால் வரக்கூடிய நமக்கு ரணகாயங்கள், இரத்த காயங்கள், சிறைவாசம், இது எல்லாமே 8ஆம் இடம் சொல்லும். 8ஆம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்கள், நமக்கு அந்த பாலாரிஷ்ட தோஷம் 12 வயதுக்குள் ஒருத்தருக்கு மரணம் வருது குழந்தைகளுக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும், அதை நிவர்த்தி செய்ய முடியுமா, அதற்கு ஏதாவது பரிகாரம் உள்ளதா. மற்றபடி ஆயுள் பலமாக இருக்கிறதுக்கு 90 வயசுக்கு மேல் சில பேர் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஆயுள் அவங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லேசான சிறு சிறு வழிகளை மட்டும், இந்த சிறு ஒரு முறைகளை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல் பாலாரிஷ்ட தோஷம்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது சில குழந்தைகள் 12 வயதுக்குள், ஒரு வயசுலேருந்து 12 வயதுக்குள் இறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் பாலாரிஷ்ட தோஷம்னு பேர். பாலாரிஷ்ட தோஷம்னா என்னென்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தை ராசியில் 3 ராசி இருக்குது. என்னென்னா சரம் ராசி, ஸ்திர ராசி, அப்புறம் உபய ராசின்னு 3 விதமான ராசி இருக்குது. அதாவது சரம், ஸ்திரம், உபயம்பம், இந்த 3 எல்லாத்துக்கும் வரும். இப்போ மேசம் எடுத்துகிட்டா சரராசி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும். அதே மாதிரி உபய ராசிங்கிறது என்னென்ன ராசின்னு சொல்கிறோம், சிம்பிளாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி. உபய ராசிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், கட்டத்தில் 4 கார்னர் இருக்கிறது பூரா உபய ராசிகள். ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டா 4 கார்னர் என்னென்ன, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது 4மே உபய ராசிகள். புரிஞ்சுதுங்களா? ஒருத்தருடைய ஜாதகத்தில் உபய லக்னம் உபயத்திலிருந்து, இப்போ உங்களுக்கு கன்னி லக்னம் அல்லது மிதுன லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இப்படி லக்னம் உபயமாக இருந்து, உங்களுடைய லக்னம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் உபயமாக இருந்து அதே உபயத்தில் சந்திரனும் இருந்து, சந்திரனை ராசி கட்டம் அதே உபயத்தில் 4 கார்னரில் எங்கேயோ ஒரு பக்கம் உபய லக்னமும் உபய ராசியும் இருந்து, சந்திரனும் உபயத்திலிருந்து, அந்த சந்திரன் கூட சனியும் ஒரு சேர இணைந்து ஒரே நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அதுக்கு பாலாரிஷ்ட தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். நல்லா கேட்டுக்கோங்க. உபய லக்னம் 4 காரணத்தில் ஏதோ ஒரு லக்னம் உபய லக்னம், அதே மாதிரி உபய ராசி. இப்போது ஒரு இடத்துல உங்களுக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்கலாம், ராசி அதே மிதுனத்தில் இருக்க வேண்டியதில்லை, 4 கார்னரில் ஏதோ ஒன்று மீன ராசியாக கூட இருக்கலாம். அந்த ராசி கூட அந்த சந்திரன் கூட சனியும் இணைந்து, சனியும் சந்திரன் ஒரே கட்டத்திலிருந்து ஒரே நட்சத்திர சாரம், ரெண்டும் ஒரே நட்சத்திரத்தில் ஏறி நிற்கணும். நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அது பாலாரிஷ்ட தோஷம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பாயிண்ட் இது நிச்சயமாக உண்டாகும். இன்னொன்று லக்னாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி நீச்சமாகி, எந்த லக்னம் வேணால் இருக்கலாம், லக்னாதிபதி நீச்சமாகி அந்த லக்னாதிபதி கூட சனி இருந்து சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் பாலாரிஷ்ட தோஷம் ஏற்படும். லக்னாதிபதி நீச்சமாகி அந்த நீச்சமான லக்னாதிபதி கூட சனியும் சேர்ந்து இருந்து சந்திரனும் பாதிக்கப்பட்டிருந்தால் பாலாரிஷ்ட தோஷம் உண்டாகும். அப்படி இருந்தால் 12 வயதிற்குள் ஆயுள் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது பாலாரிஷ்ட தோஷம். இதுக்கு எதாவது நிவாரணம் இருக்குதா, இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்குதானா, இறைவன் ஒருத்தர் தான் வழி, வேறு எந்த பரிகாரமும் இதுக்கு கிடையாது. இதுக்கு ஒரே வழி, அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் திருக்கடையூர் அழைத்துட்டு போய் அங்கே அதற்கான பரிகார பூஜையில் ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. திருக்கடையூர் அது ஒன்று தான் வழியே தவிர, அந்த சிவபெருமான ஒருத்தர் தான், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான ஒருத்தர் தான் அதுக்கு வழிகாட்ட முடியுமே தவிர வேறு எந்த பரிகார அமைப்புகளும் இருப்பதாக தெரியவில்லை. சரி,
அடுத்தது ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்? 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லிட்டோம். அந்த ஆயுள் ஸ்தானத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் மொத்தம் 9 நவகிரகம் இருக்கு இல்லையா, 9ல் எது எது அங்கே இருந்தால் என்னென்ன நடக்கும்னு சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். 8ஆம் இடத்தில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் என்ன நடக்கும்? கஷ்டங்கள் அதிகமாக வரும், மரணத்திற்கு ஈக்குவலான கண்டங்கள் வரும், விரோதிகள் தாக்கும் நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி மரமேறும் தொழிலாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா மரத்தின் மீது ஏறும்போது கீழே விழுந்து ரணகாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பம் சுகம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ என்ன அர்த்தம்? 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் சுகம் இல்லை. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 8இல் சந்திரன் இருந்தால் நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும், உங்களுக்கு நல்ல தோற்றம் உண்டாகும், நல்ல கல்வி அறிவு, நல்ல குடும்பம், வருமானம், நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை, இதெல்லாம் அமையக்கூடிய நிலை வரும். ஆனால் அதே சந்திரன் 8ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் மாறிடும், ஆப்போசிட்டாக வந்துடும். சரி, 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் மிகப்பெரிய கஷ்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொடுமையான மறைவு ஸ்தானம், ஆயுளை குறைப்பார். அதாவது 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது ஒரு மறைவு ஸ்தானம் தானே, 8ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். அதனால் ஆயுளை கண்டிப்பாக குறைத்து விடுவார். நிறைய நோய்கள், மர்ம நோய்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனைவி கூட இருந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் குறைவு, பிரியக்கூடிய வாய்ப்பு தான் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால். அதே 8ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நல்ல பலன்கள் உண்டாகும். புத்திசாலியாக இருப்பார்கள், நல்ல உயர்ந்த கல்வி கற்பார்கள், நல்ல உத்தியோகம், பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க, நல்ல பெரிய அரசியல்வாதியாக, அமைச்சர்களாக, அரசு சம்பந்தப்பட்ட பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் 8ல் புதன் உண்டாக ஆகும். அதே மாதிரி 8ல் குரு இருந்தால் தீர்க்கமான ஆயுள் உண்டு. ஆனால் அது இருக்குமே தவிர மற்றபடி பெரிய அளவில் பணம் புழக்காட்டம் இருக்காது. மனவியாதிகள் நிறையா இருக்கும். நண்பர்கள் எதிரிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ல் சுக்கிரன் இருந்தால் அடுத்தது நல்ல பயணம் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவங்க, சுற்றிக்கிட்டே ரவுண்டிங் டூர்லேயே இருப்பாங்க. அவங்க நல்ல குடும்ப சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், நல்ல அழகான மனைவி, நல்ல குடும்ப சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகர் 8ல் சுக்கிரன் இருந்தால் நல்ல ஆயுளும் உண்டு. அதே 8ல் சனி தான் ஆயுள் காரகன். அதாவது ஒருத்தருக்கு ஆயுளை கொடுப்பது சூரியன், ஆயுளை எடுப்பது சனி பகவான். ஆயுளுடைய காரகன் யாருன்னா சனி தான் ஒருத்தருடைய ஆயுளை தீர்மானிப்பது, கொடுப்பது சூரியன். ஆனால் அந்த சனி அதே கொடுக்குற சனியே 8ல் இருந்தால் தீர்க்காயுள், நல்ல ஆயுள் தான். ஆனால் ஆயுளை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, சுகபோகமான வாழ்க்கை வாழவே விட மாட்டார். 8ல் நல்ல ஆயுள், பூர்ணாயுள், நித்திய கண்டம் பூர்ணாயுளுங்கிற மாதிரி ஆயுள் நல்லா கொடுத்துருவார். ஆனால் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதே 8ல் ராகு இருந்தால், கேது இருந்தால், ரெண்டுமே எது இருந்தாலும் ஒரு கடினமான மனநிலை தான். உடல் காயம், ரணங்கள், பல சிக்கல்கள், காவல் நிலையம், சிறைச்சாலை, இதெல்லாம் 8ல் ராகு கேது இருந்தால் உண்டாகும். இதெல்லாம் குரு பார்த்துச்சுன்னு வைங்க, 8ஆம் வீட்டை குரு பார்த்தாச்சு, ராகு கேது இருந்து குரு பார்த்தாச்சுன்னா இது பூரா நடக்காது, நல்ல பலன்களே நடக்கும். இதுதான். சரி, இப்போது இதை நம்ம பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆயுள் பலமாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் சும்மா சிம்பிளான மெத்தடில் உங்கள் ஜாதகத்தை நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுங்கிறது ராசி, உங்கள் ராசி தான். உங்கள் ராசி எங்கே இருக்குதோ அதுதான் சந்திரன், அந்த வீட்டில் தான் இருப்பார். சந்திரன் பலமாக இருந்து கேந்திரம்னா கேந்திரஸ்தானங்கிறது 1, 4, 7, சந்திரன்லேருந்து 1, 4, 7ன்னு எடுத்துக்கலாம். சந்திரன் பலமாக இருந்து கேந்திரத்தில் குரு செவ்வாய் இருந்தால் ஆயுள் பலம். சந்திரன் பலமாக இருந்து கேந்திரத்தில், சந்திரனிலிருந்து கேந்திர கணக்கு எடுக்கணும், 1, 4, 7, இதில் லக்னமோ குருவோ செவ்வாயோ, சந்திரன் பலமாக இருந்து கேந்திரத்தில் லக்னம் குரு செவ்வாய் இது இருந்தால் ஆயுள் நல்ல பலமாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கு 6, 7, 8, சனியிலேருந்து 6, 7, 8 குரு சுக்கிரன் புதன், இந்த கிரகங்கள் இருந்தாலும் தீர்க்காயுள். சனி இருக்கிற இடத்துலேருந்து 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8 குரு சுக்கிரன் புதன் இருந்தாலும் ஆயுள் தீர்க்காயுள் உண்டாகும். அதே மாதிரி இந்த பாலாரிஷ்ட தோஷத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது 90 வயதுக்கு மேல்
இருக்கணும்னா என்னென்ன சூழ்நிலை இருந்தால் 90 வயதுக்கு மேல் நிச்சயமாக வாழ்வார்கள் என்பதற்கு 100 வயதை கூட தொழலாம். அந்த மாதிரி இருந்தால் என்னென்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில் இருக்க வேண்டிய கிரகம் யாரோ அவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அவருக்கு 90 வயதுக்கு மேல் நிச்சயமாக வாழ்வார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாரோ அவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்தை பார்த்தாலோ 90 வயதுக்கு மேல் கண்டிப்பாக வாழ்வார். அதே மாதிரி சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுக்கு முந்தின ராசியில் சுபகிரகங்கள் தான் இருக்கணும், அசுப கிரகம் இருக்கக்கூடாதுங்கிறது விதி. அசுப கிரகம் இருந்தால் ஆயுள் குறைவும்பாங்க. ஆனால் சூரியனுக்கு முன்னால் ராசியில் சூரியனுக்கு 12 சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டத்தில் சனி மட்டும் இருந்தால் தீர்க்காயுள் உண்டாகும். சூரியனுக்கு முன்னாடி கட்டத்தில் சனி இருந்தால் அவர்களுக்கு தீர்க்கமான ஆயுள். அதே மாதிரி சுபகிரகங்கள் சூரியனுக்கு முன்னாடி கட்டத்தில் சுபகிரகம் இருந்தாலும் தீர்க்கமான ஆயுள் உண்டு. எனவே 90 வயதுக்கு மேல் வாழக்கூடியது சில வழிமுறைகள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஒருத்தருடைய லக்னாதிபதி பலமாக இருந்தாலும் அவருக்கு ஆயுள் கூட தான் இருக்கும். எனவே ஆயுள் ஸ்தானங்கிறது நிறைய வழிமுறைகள் இருக்குது, அஷ்டவர்க்க கணக்கு அது நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா சிம்பிளாக ஜோசியத்தை பற்றி தெரியாதவங்க ஜாதகத்தை பற்றி தெரியாதவங்க கூட பார்த்து கணக்கு போடுற மாதிரி சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லியிருக்கிறேன். எனவே ஆயுள் ஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கிறதா இல்லையா என்பதை சும்மா சிம்பிளாக செக் பண்ணால் போதும். முக்கியமாக இந்த வீடியோவில் குழந்தைகள் பாலாரிஷ்ட தோஷம்பாங்களே அது சமாச்சாரம் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பரிகாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த மத்தியமாக 60 வயதில் ஒரு கண்டம் ஒரு 60 வயசில் அந்த மாதிரி இருக்கவங்க தனக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும் பயப்படுறவங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை ஆயுளை நீடிப்பதற்கு ஒரே வழி திருக்கடையூர் சிவபெருமானை சென்று வழிபட்டு அங்கே ஒரு ஆயுள் ஹோமம் முடிஞ்சால் ஆயுள் ஹோமம் அங்கே வளர்த்திட்ட மிக மிக சிறப்பு. கட்டாயம் இன்னொரு 2 மாதம் 3 மாதத்தில் நமக்கு ஆயுள் முடிய போகுது, நமக்கு ரொம்ப முடியல, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நிச்சயமாக திருக்கடையூர் சென்று வழிபட்டு அங்கு ஆயுள் ஹோமம் வளர்த்தினால் கண்டிப்பாக அவருடைய ஆயுள் நீடிப்பது உறுதி. ஆயுளை நீடிக்க வைக்கக்கூடிய அத்துணை அதிகாரம் படைத்த ஒரே கடவுள் திருக்கடையூர் சின்ன ஆயுள். நீங்கள் ஒரு பெரியவங்க வயசு 60 வயசுக்கு மேலானவங்க 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் போய் திருக்கடையூர் போயிட்டு வர்றது மிகச்சிறப்பு. சும்மா போய் சாமி கும்பிட்டு கூட வரலாம். உங்களுக்கு ஆயுள் பாதிப்பு இருக்குது, ஏதோ நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஆயுள் ஹோமம் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஆயுள் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இறைவன் அந்த சிவபெருமான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவார். எனவே இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இல்லை ஆயுளை பற்றி சந்தேகம் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல என்ன இருக்குங்கிற ஒரு சந்தேகம், யாராவது உங்களுக்கு ஆயுள் குறையணும் இல்லை ஆயுளில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மற்றபடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். ஓம் நமச்சிவாய.